இன்றைக்கு காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மெய்யாகவே ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். மெய்யாகவே எங்களுடைய தேவன் எங்களை விடுவிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவர் மெய்யாகவே எங்களை விடுவிப்பார். சங்கீதம் 91 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக வருகிறது. මක්නිසාද උන්වහන්සේ පක්ෂි වැද්දාගේ මල් පදින්ද විනාශ කරන වසංගතයෙන්ද නුඹ මුදාහරින සේක. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு அவர் முதலாவது உன்னை விடுவிப்பார். பிரதமே උන්වහන්සේ පක්ෂි වැද්දාගේ මල පදින් ඔබ උදාහරිනවා. எத்தனை பேருக்கு வேடன் தெரியும்? இதனோட தன்மை මේ පක්ෂි වැද්දා. வேடന്റെ வேலை என்ன தெரியுமா? ඒ පක්ෂි වැද්දාගේ වැඩේ මොකක්ද? எப்ப பார்த்தாலும் யாருக்கு ஈட்டிய எய்யலாம் என்று தான் நோக்கம். කාට හරි කොයි වෙලේ ඕ ඊතල එලන්නට පුළුවන්ද කියලා බලන්න. காலையில எழும்பினவுடனே அவனுடைய ஈட்டிய எல்லாம் கூர்மையாக்கி கொள்வான். උදාසර නැගිට විගසිනෝගේ ඊතලයන් ඔහු මුවත් කරගන්නවා. யாரை பிடிக்கலாம்? කාවද අල්ලගන්න පුළුවන්. யாரை ஈட்டி எய்ந்து கொன்று விடலாம்? කාටද මේ ඊතලින් විද මරන්නට පුළුවන්. எப்பொழுதுமே வேறனுடைய வேலையோ வேட்டையாடுகிறது தான். නිතරම ඒ පක්ෂි වැද්දාගේ වැඩේම දඩයම් කරනවා. மேலே பறக்கிற பறவைகளாய் இருந்தாலும் சரி, கீழே நடமாடும் மிருகங்களாய் இருந்தாலும் சரி, පියාසර කරන පක්ෂීන් වෙතත් පොළවේ බඩගෑන සත්තුන් වෙතත් எப்படியாவது அதை கொல்ல வேண்டும். කොහොම අර උන්න මරන්න வேட்டை ஆடித்தான் தீர வேண்டும். දඩයම් කරන්නට බය වෙන්නේ. வேட்டைக்காரன் வெளியே போனால் வேட்டை ஆடிவிட்டு தான் வருவான். දඩයම් කාර්යය එළියට ගියොත් දඩයම් කරලා තමයි இந்த හැදෙන්නේ. உலகத்திலே ஒரு வேட்டைக்காரன் இருக்கிறான். දැන් ලෝකේ ඉන්නවා දඩයම් කාර්යය. அந்த வேடன் யார் தெரியுமா? ඒ දඩයම් කාර්යය அவன் தான் பிசாசு. ඌ තමයි යක්ෂයා. நாங்க முன்னேறி செல்லும் பொழுது, අපි ඉදිරියටම යන மேலே பறக்கும் பொழுது, අපි ඉහළට පියාසර කරලා எப்படியாவது எங்களை கீழே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். කොහොමද අපෝ පහතට එලන්න ඕනි කියන එකයි ඔහුගේ අරමුණ. நாங்க நல்லா இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. අපි හොඳින් ජීවත් වෙන එකේ පක්ෂියක් எப்படியாவது எங்களை சுட்டு கீழே இறக்க வேண்டும். කොහොම හරි අපෝ බිමට හෙලන්නට ඕනි කියන பிசாசின் நோக்கம் எல்லாம் நாங்க மேலே போக கூடாது. යක්ෂයාගේ අරමුණ අපි ඉහළට යන්නද නැහැ. எங்களை ஈட்டி எய்ந்து கீழே கொண்டு வர வேண்டும். ඒ ඊතලෙන් විද අපෝ පහතට එලන්නට ඕනේ. வேடனை விரட்டி விட முடியாது. ඒ දඩයම් කාර්යය එළිය එලවන්නට බෑ. வேடனுடைய கையில் அகப்படாமல் இருக்கவும் முடியாது. ඔහුගේ අතර අසු නොවි සිටින්නටත් බෑ. ஆனால் என் வேதம் இப்படி வரைகிறது. නමුත් දේව වචනේ මෙසේ வேடனுடைய கைக்கு ஆண்டவர் எங்களை தப்புவிப்பாராம். ඒ පක්ෂි වැද්දාගේ අතින් අපෝ அவர் පිටාරිනවා. ஈட்டி எய்ந்து எங்களை கீழே கொண்டு வரலாம். ඌ ඊතලේ විද අපෝ පහතට ஆனால் ගෙනියන්න எங்களை පුළුවන්. கொல்ல முடியாது. නමුත් අපෝ විනාශ කරන්න බෑ. ஹalleluya. හalleluya. அவன் எங்களை கீழே கொண்டு வரலாம். අපෝ පහතට ගෙනියන්න පුළුවන්. ஆனால் ஒன்றும் அவனால் எங்களை செய்ய முடியாது. නමුත් කිසිම දෙයක් උඩ අපිට කරන්න බෑ. வேடனுடைய கையில அகப்பட்டு விடலாம். ඒ පක්ෂි වැද්දාගේ අතට අසු වී ඉන්නට පුළුවන්. ஆண்டவர் சொல்லல வேடனை கொல்லுவேன் என்று சொல்லவில்லை. ස්වාමීන් වහන්සේ කිව්වේ නෑ ඒ පක්ෂි වැද්දා வேடனுடைய கையில அகப்பட மாட்டீங்க என்று சொல்லல. ඒ පක්ෂි වැද්දාගේ අතට අසු වෙන්නේ உங்களுக்கு නැහැ කියලා சோதனை කිව්වේ නෑ. வராது என்று சொல்லவில்லை. ඔබට පරීක්ෂාවක් එන්නේ නැහැ කියලා කිව්වේ உபத்திரவம் නෑ. உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. ඔබට පීඩාවක් නැහැ කියලා කිව්වේ නෑ. வியாதி வர முடியாது என்று சொல்லவில்லை. රෝගයක් ඔබට එන්නට බැහැ කියලා எதிர்ப்பு කිව්වේ නෑ. இல்லை என்று சொல்லவில்லை. විරුද්ධකම් නැහැ කියලා කිව්වේ නෑ. இதெல்லாம் எங்களுக்கு வரும். මේ සියල්ල අපට ஆனா එන්නේ. கஷ்டம் முடியும் என்று சொல்லவில்லை. නමුත් ඒ ඉවර වෙයි කියලා කිව්වේ නෑ. அது ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை. ඒ අවසානයකට ගෙනෙනවා කියලා කිව්වේ නෑ. இதெல்லாம் எங்களுக்கு வரும் தான். මේ සියල්ලම අපට එනවා තමයි. ஆனால் නමුත් அவைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ඒවා අපෝ මඩපවත් அவைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ඒවා අපෙන් ජය ගන්න බැහැ. ஏனென்றால் எங்களுடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை வேறனுடைய கண்ணிக்கு தப்ப உன்னை விடுவிப்பேன். මක් නිසාද මගේ වචනේ පවස්සන්නේ මම නෝ පක්ෂි වැද්දාගේ මලපදෙන් මුදහරින්නේ මේ. சில வேளை நாங்கள் வேறனுடைய கண்ணிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். සමහර විටක අපි ඒ පක්ෂි වැද්දාගේ මලපතට අස් වෙන්න පුළුවන්. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, ළඟින් කෙනා බලලා කියන්න நான் வெளியே வர்றேன். මම එළියට එනවා. நல்ல தைரியமா சொல்லுங்க, வெளியே வர்றேன். ඔබ ධෛර්යමත්ව කියන්න எத்தனை பேர் வேறெந்த கண்ணில அகப்பட்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. මේ පක්ෂි වැද්දාගේ මලපතට බස්සු විසිටනවා දන්නේ නැහැ. சிநேகிதனாகிய வேறெந்த கையில அகப்பட்டிருக்கிறீங்களா? ඔබ
ඕලාට මිතුරා කියනවා පක්ෂිවැද්දා பாவம் என்ற வேடனுடைய கையில் அகப்பட்டிருக்கிறீங்களா? පාපය කියන ඒ පක්ෂිවැද්දාගේ මලපත பொல்லாத சிந்தனை என்ற வேடனுடைய கையில் அகப்பட்டிருக்கிறீங்களா? නැත්නම් නපුරු සිතුවිලි කියනවා ඒ පක්ෂිවැද්දාගේ என் தெய்வம் சொல்லுகிறார், මගේ දෙවියන් වහන්සේ என் ராஜா சொல்லுகிறார், මගේ රජතුමා என் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, வெளியே வருகிறேன், வெளியே வருகிறேன். ஹalleluya. அகப்படுறது சரிதான் ஐயா. අසුවෙන එක හරි තමයි. ஆனா ஒன்றும் எங்களுக்கு நடக்காது. නමුත් කිසිම දෙයක් අපිට සිදු වෙන්නේ නැහැ. உள்ளுக்கு போனாலே நாங்க வெளியே வர்றவங்க ஐயா. අතුමට ගියත් අපි එළියට එනවා. பிரச்சனைக்கு உள்ள போனாலே நாங்க வெளியே வர்றவங்க. ප්‍රශ්නයක් තුලට අපි ගියත් අපි එළියට එනවා. இந்த ஜாதி தெரியுமா? මේ ජාතිය මොන ජාතියක්ද දන්නවද? ராஜாவின் ஜாதி. ராஜ்‍යத்துமாගේ ජාතිය. ஹalleluya. கடந்த நாட்கள்ல யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கும் பொழுது என்னிடம் ஒரு சகோதரர் சொன்னார், இவர் என்ன ஜாதி தெரியுமா? පසුගිය කාලේදී යාපනයේ සිරිද්දී එක්තරා සහෝදරයෙක් මට කිව්වා මෙයා මොන කුලයේද ජාතිද කියලා දන්නවද? எனக்கு சரியான கோபம் வந்ததுதான். මට හරියටම කේන්ති ගිය நான் වෙලාවේදී அவர்கிட்ட கேட்டேன், நான் எந்த ஜாதி தெரியுமா? මම එයාගෙන් ඇහුවා මම මොන ජාතියද දන්නවද කියලා. தெரியாதுன்னு சொன்னாரு. දන්නේ නැහැ කියලා කිව්වා. நான் சொன்னேன், நான் பரலோக ஜாதி. මම කිව්වා මම ස්වාමික ජාතිය. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். රාජකීය පවුලට අයත්. இயேசுவின் ரத்தம் யார் மேலெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ යේසුස් වහන්සේගේ කාපිටේ සිරුර அவர் உயர்ந்த ஜாதி தான் ஐயா. උසස් நான் ජාතිය. உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று குதித்தவர். ஹalleluya. උසස් ජාතියක් කියන තැනකමින් හalleluya කියමු. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் விசேஷித்தவர்கள். අපි විශේෂිත වූ අය. நாங்கள் பிரச்சனைக்குள்ள போறது உண்மைதான். අපි ප්‍රශ්න තුලට යන්නේ ආවේ. ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். නමුත් ස්වාමීන් වහන්සේ අප නිදහස් කරනවා. எனக்கு விடுதலை உண்டு. අපිට නිදහස දෙනවා. எங்களுக்கு வியாதி உண்டு. අපිට රෝගය තිබෙනවා. எங்களுக்கு சுகம் නමුත් உண்டு. අපිට සුවය දෙනවා. எங்களுக்கு வேதனை உண்டு. අපිට වේදනාවක් තිබෙනවා. சமாதானமும் ඒ உண்டு. නමුත් අපිට සමාදානය තිබෙනවා. எங்களுக்கு எதிர்ப்பு உண்டு. අපිට විරුද්ධකම් තිබෙනවා. ஜெயமும் எங்களுக்கு ඒ உண்டு. නමුත් අපිට ජයකම් තිබෙනවා. ஹalleluya. ஹalleluya. හalleluya. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்க ඒ போகிறோம். වචන නැවතත් අපි කියවන්නට යනවා. මක්නිසාද උන්වහන්සේ පක්ෂිවැද්දාගේ මලපදින්ද විනාශ කරන වසංගතයෙන්ද නුඹ මුදහන්න සේක. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். විනාශ කරන වසංගතයෙන් ඔබ මුදහරිනවා. இன்னைக்கு எங்களுக்கு விவிதமான கொள்ளை நோய் இருக்கு. අද අපිට විවිධාකාරයේ වසංගත තිබෙනවා. பார்க்க தெரியல. ඒක බලද්දි පෙනෙන්නේ නැහැ. உள்ளுக்கு கொள்ளை நோய். නමුත් අතුලාන්තරයේ වසංගත. பொறாமை என்ற கொள்ளை நோய். ඊර්ෂ්‍යාව කියන වසංගතය. எதிர்த்து நிக்கணும் என்ற கொள்ளை நோய். විරුද්ධවාදීව සිටින්න ඕන කියන වසංගතය. ஆண்டவருக்கு கடைசி ஸ்தானம் கொடுத்து பிசாசுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றதான கொள்ளை நோய். ස්වාමීන් වහන්සේට අන්තිම තැන දීලා යක්ෂයාට මූලිකත්වය දෙන්න ඕන කියන වසංගතය. எல்லாத்துக்கும் பணத்தை செலவழிக்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது கஞ்சத்தனம் என்ற கொள்ளை நோய். සියල්ලට මුදල් විඳන් කරනවා නමුත් ස්වාමීන් වහන්සේට දෙනකොට ලෝභකමක් කියන වසංගතය. இப்ப புது கொள்ளை நோய் தான் இன்டர்நெட் கொள்ளை நோய். දැන් අලුත් වසංගතය තමයි අන්තර්ජාලයේ ඉන්න එක. Facebook கொள்ளை நோய். Facebook එකේ ඉන්න එක. நான் அடிக்கடி சொல்ற காரணம் என்னன்னா அதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. මම විටින් විට එක කියන්න හේතුව ඒක තමයි නූතන තාක්ෂණය. இன்றைக்கு அப்படிப்பட்ட கொள்ளை நோய் இருக்கு. අද එවන් වසංගතයන්ුත් තිබෙනවා. நேற்று ராத்திரி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். ඊයේ රාත්‍රියේ ආශ්‍රය කරමින් සිටිද්දී ස්වාමීන් වහන්සේගේ දෙයක් මතක් කළා. நாங்க மொபைல் போன் யூஸ் பண்ற மாதிரி අපි දුරකථනය අපගේ ජංගම දුරකථනය පාවිච්චි කරනවා වගේ. எங்கட வேத புத்தகத்தை பாவிச்சா எப்படி இருக்கும்? අපගේ බයිබලය අපි පාවිච්චි කරලා கொஞ்சம் කොහොමද? யோசிச்சு பார்ப்போம். ටිකක් හිතා බලමු. மொபைல் போனை எவ்வளவு நேரம் பார்க்கிறோம்? මොබයිල් ෆෝන් එක කොච්චර වෙලා බලනවද? எவ்வளவு நேரம் அதுக்குள்ள போறோம்? කොච්චර වෙලා ඒ තුල අපි ඉන්නවද? வேத புத்தகத்தை எத்தனை முறை போறோம்? බයිබලයේ තුල ඒ වචනේ තුල කොච්චර වෙලා ඉන්නවද? எவ்வளவு வாசிக்கிறோம்? කොච්චරක් කියවනවද? மொபைல் போனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட இன்னைக்கு வேத புத்தகத்துக்கு கிடையாதுயா. ඒ මොබයිල් ෆෝන් එකට දෙන්නා වූ ගෞරවයවත් ඔබගේ බයිබලයට ඔබ දෙන්නේ නැහැ. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா? එවන් වූ අයට මොනවද ඇවිත් තිබෙන්නේ? கொள்ளை நோய். වසංගත. கேளுங்க வந்திருக்கான்னு கேளுங்க. ආන්න ඇවිත් තියනවද කියලා? கேளுங்க கொள்ளை நோய் வந்திருக்கா? වසංගතයක් ඇවිල්ලාද කියලා? நீ மொபைல் போன் பாவிக்கிற நேரம் இந்த தேவ செய்தி ஞாபகம் வர வேண்டும். පින්වත් මොබයිල් ෆෝන් එක පාවිච්චි කරද්දී මේ දේව පණිවිඩ முழு நாள் மொபைல் போன் வேதாகம் திறக்க நேரம் இல்லை. මුළු දවසම මොබයිල් ෆෝන් එක නමුත් බයිබලය අරලා බලන්නේ மொபைல் නැහැ. போன் பிழை என்று சொல்லவில்லை. ඒ මොබයිල් ෆෝන් එක වැරදි කියලා කියනවා. ஆனால் இது கொள்ளை நோயா மாறக்கூடாது. ඒ වසංගතයක් බවට පත් වෙනවා. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? දේව වචනේ මොනවද කියන්නේ? வேதனுடைய கண்ணிக்கு தப்பி வைக்கிறது மாத்திரமல்ல, පක්ෂි වැද්දාගේ බලපතින් මුදවනවා පමණක් என்ன නෙවෙයි. சொல்லப்படுது? கொள்ளை நோய்
තප්පුවේ பாலாக்கும் கொள்ளை நோய். විනාශ කරන ඒ වසංගතය அப்படின்னு இந்த கொள்ளை நோய் உங்களுடைய வாழ்க்கையை பாலாக்கி போட்டு விடுகிறது. එසේ ඔබගේ ජීවිතේ මේ වසංගතය ඔබ පාලු කරත විනාශ කරත எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய வாழ்க்கை வீணாகிக் கொண்டிருக்கிறது. අපි දැන හෝ නොදැනව අපගේ ජීවිතේ නාස්ති කරගෙන பாலடைந்து போய் கொண்டிருக்கிறது. ඒ විනාශකාරී තත්ත්වෙ දෙනවා. எங்களுக்கு உள்ள எத்தனை கொள்ளை நோய் வந்து எங்களுடைய வாழ்க்கையை பாலாக்கி கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. අප තුළට මෙපමණ උපමන වසංගතයන් ඇවිත් ඔබ විනාශ කරන් ඉන්නවද ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். නමුත් මා දන්නා වූ එකම එක කාරණාවක් நாங்கள் இயேசுவை நம்பினால், අපි යේසුස් වහන්සේගේ நாங்கள் இயேசுவை நம்பினால், අපි යේසුස් ஆண்டவருடைய වහන්සේගේ பிள்ளைகளாய் இருந்தால் වහන්සේගේ அந்த ධර්මයේ கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவிப்பார். ඒ වසංගතයන් අප නිදහස් කරනවා. அந்த கொள்ளை நோய் என்னையும் என் குடும்பத்தையும் தொட முடியாது. ඒ වසංගතය මාත් මගේ පවුලත් ස්පර්ශ කරන්න බෑ. ஹல்லேலூயா, හalleluya ஹல்லேலூயா. හalleluya எந்த கொள்ளை நோயாய் இருக்கட்டும், උපන වසංගතයක් වේවා. என் மனதை பாழாக்கி கொண்டிருக்கலாம், මාගේ සිත විනාශ என்னுடைய කරගෙන வார்த்தையை பாழாக்கி මාගේ கொண்டிருக்கலாம், වචන විනාශ என் කරගෙන குடும்பத்தை பாழாக்கி මාගේ கொண்டிருக்கலாம், පවුල විනාශ කරගෙන என் ඉන්න පුළුවන්. கண்களை பாழாக்கி මාගේ கொண்டிருக்கலாம், ඇස් විනාශ කරගෙන ඉන්න පුළුවන්. என்னுடைய இருதயத்தை பாழாக்கி මාගේ கொண்டிருக்கலாம். හදවත විනාශ කරගෙන ඉන්න පුළුවන්. ஆண்டவருக்குள்ள இருந்தால் නමුත් ස්වාමීන් වහන්සේ තුළ அது සිටියදී வாய்க்காதே போகும். ඒ සඵල නොවන්නේ. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, அது வாய்க்காதே போகும். ළඟ ඉන්න කෙනා බල කියන්නේ සඵල නොවන්නේ. வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், පක්ෂිවත්තගේ මලපොටින් ගලවනවා. கொள்ளை பாலாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை பாதுகாப்பார். විනාශ කරන වසංගතයෙන් අප මුදා හරිනවා. அதே அதிகாரம் 1 வசனம் இப்படி வருகிறது. ඒ පරිච්ඡේදයේම පළවෙනි වචනේ මෙසේ කියනවා. මහෝත්තමයන්ගේ රහස්ථානයේ වසන තැනැත්තේ සර්ව පරාක්‍රමයන්ගේ සෙවණේ වාසය කරන්නේය. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். මහෝත්තමයන්ගේ රහස්ථානයේ වසන තැනැත්තේ. பக்கத்துல மெதுவா கேளுங்க, யாரோட மறைவில் நீங்க இருக்கிறீங்க? ළඟ ඉන්න කෙනා ඔබ ඉමින් ආන කාගේ රහස්ථානයේද වාසය? வேலை செய்யற இடத்துல உங்களோட பாஸ்ட மறைவிலையா இருக்கு. රැකියාව කරන ස්ථානයේ ඔබගේ බොස්ගේ යටතේද? சிலர் மனைவியிட மறைவில தான் இருக்கும். සමහරව තමුන්ගේ පාරයාගේ යටතේ තමයි සංගවි. மனைவி கோடி வரைஞ்சு அங்க தாண்ட மாட்டாரா? ඒ පාරයාව සීමාවටම ඒ පයින්නේ නැහැ. அப்படியா? மனைவியோட மறைவில இருக்கு. එහෙමද? ඔබේ පාරයාගේ ඒ සෙවනේ සංගවි සිටින්නේ. புருஷன்மாருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், சகோதரிகள் மன்னிக்க வேண்டும். සහෝදරයන් සමාවෙන්න පුරුෂයන් ආධිපත්‍යය තිබෙනවා. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි. சமாවෙන්න කියවෙන්නේ. හරි. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි. சிலர் புருஷனுடைய நிழல்ல தான் இருக்கிறது. පුරුෂයාගේ ඒ සෙවනේ තමයි சிலர் සංගවි. பணத்தின் நிழலில் இருக்கிறது. සමහරු මුදල් சிலர் සෙවනේ தங்களுடைய ஞானத்தின் நிழலில், තවත් සමහරු තමුන්ගේ ප්‍රඥාවේ சிலர் தங்களுடைய தராதரத்தின் நிழலில். තවත් සමහරු තමුන්ගේ තරාජනන් වල வேதம் என்ன சொல்லுகிறது? නමුත් දේව වචනේ කුමක්ද யார் පවසන්නේ? மறைவில் இருக்கணும்? කාගේ සෙවනේද සිටින්නට ඕනේ? உன்னதமானவருடைய மறைவில் මහෝත්තමයන්ගේ රහස්ථානයේ இருக்கிறவன் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹalleluya. ඔව් සර්ව පරාක්‍රමයන්ගේ සෙවනේ වාසය කරනවා. வேறெந்த கண்ணிக்கு நாங்க தப்ப வேண்டும் என்றால், පක්ෂිවැද්දාගේ මල්වතින් අපි பாலாக்கும் கொள்ளை நோக்கி நாங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டும் என்றால், විනාශ කරන වසංගතයෙන් අපි ගැලවෙන්න அந்த වෙනවා. உன்னதமான தெய்வத்தினுடைய மறைவில் இருக்க வேண்டும். ඒ උතුම් වූ දෙවියන් වහන්සේගේ රහස්ථානයේ සැඟවෙන්නට ඕනේ. சும்மா தப்பு வைக்க மாட்டாரு. නිකන් මුදා හරින්නේ නැහැ. அந்த அவருடைய மறைவில் இருந்தால், උන්වහන්සේගේ සෙවනේ அவருடைய சட்டின் கீழ் மறைக்கப்பட்டிருந்தால், උන්වහන්සේගේ පියාපත් යට සැඟවෙන්න இந்த வேடன் வருவாய்களை கொள்வதற்கு, මේ පක්ෂිවැද්ද අපව නාස්ති இந்த කරන්නට கொள்ளை நோய்கள் எங்களை அழிப்பதற்கு வரும். මේ වසංගත අපව විනාශ කරන්නට அவருடைய நிழலிலே இருக்கிறபடியால் උන්වහන්සේගේ සෙවනේ සිටින නිසා அவரை தாண்டி தாயே எங்களுக்கு உள்ள போகணும். උන්වහන්සේ පසුකලම අප වෙතට එන්නට ඕනේ. விடுவாரா? හරිද? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? දේව වචනේ මොනවද කියන්නේ දන්නවද? நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கிறேன். මම නුඹ වට කරගෙන ஹalleluya, ஹalleluya. හalleluya. பக்கத்துல கேளுங்க, உங்களை சுத்தி என்ன இருக்குன்னு கேளுங்க. ළඟින් කෙනා බලන්න ඔබ වට කරගෙන මොකක්ද තියෙන්නේ? சிலர் சொல்லுவாங்க, நிறைய கூட்டாளிமார் இருக்கிறாங்க. සමහර කෙනා මඩ ගොඩාක් මිතුරන් ඉන්නවා. ஓ, நிறைய பேர் இருக்கிறாங்க. බොහෝ දෙනෙක් ඉන්නවා. அதனால தான் பிசாசு உள்ள வந்து விளையாடுறான். ඒ නිසා තමයි යක්ෂයා ඇතුළට ඇවිල්ලා සෙල්ලම් වෙන්නේ. பிசாசு அந்த வேடனுங்களை தொடாம இருக்கணும்னு சொன்னா, යක්ෂයා එන පක්ෂි වැද්දාව අල්ලන්න නැති වෙන්න නම් உன்னதமானவருடைய நிழல் உங்கள் மேல இருக்கணும். මහෝත්තමයන්ගේ ඒ සෙවණ ඔබගේ
කරේ තිබෙන්නේ. அவரை தாண்டி தான் உங்களை தொட வேண்டும். උන්වහන්සේ පසු කර තමයි වල්ලන්න. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம். දානියෙල් පොතේ අපි දකිනවා. முதலாம் அதிகாரம் முதல் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. පළවෙනි පරිච්ඡේදයේ 3 සිට 5 දක්වා. රජ තමාගේ නපුස්සකයන්ගේ ප්‍රධානියා වූ අශ්පෙරිස්ට කතා කොට ඊශ්‍රායල් පුත්‍රයන් අතරින් රාජ වංශයෙන්ද උත්තමයන්ගෙන්ද කරලක් නැත්තා වූ ශෝභමාන වූ සකල ශාස්ත්‍රදනුම ඇත්තා වූ දැනගන්වද ඥානයද ඇත්තා වූ රජුගේ මාලිගාවේ සිටින්නට පුළුවන්කම ඇත්තා වූ යෞවනයන් ගෙන්වාගෙන කල්දිවරුන්ගේ අකුරුත් භාෂාවත් උගන්වන්නට කීවේය. රජතෙමේ ඔවුන්ට තමාගේ භෝජන වලින්ද තමා බොන මුද්‍රික පානයෙන්ද දවස් 7ක් කොටසක් නියම කොට ඊට පසු ඔවුන් රජ ඉදිරියේ සිටින පිණිස 3 අවුරුද්දක් ඔවුන් පෝෂණය කරන්නට අනකලේය. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமார்க்கங்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் මේ ස්ථානයේ අපි දකිනවා பாபிலோனிய ராஜா ஒருவர் வருகிறார், நேபுகாத்நேச்சர். බබිලෝනිය රාජ්‍ය වෙනවා නෙබුකත්. அவர் எருசலேமை அவர் கைப்பற்றி விட்டார். යෙරුසලම අත්පත් කරගත්තා. கைப்பற்றின உடனே අත්පත් කරගත් විගසින් இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே ராஜ குலத்திலிருந்து சில வாலிபர்களை தெரிந்து கொள்ள சொல்லுங்க. මේ ඊශ්‍රායල් සෙනග හමුවේ රාජකීය කුලයකින් එස් තරුණයන් තෝරගන්නවා. அந்த ராஜ குலத்திலிருந்து சில வாலிபர்களை ஞானமுள்ள வாலிபர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த ராஜா சொல்லுகிறார். රාජකීය වංශයෙන් යුතු ඥානවන්ත තරුණයන් තෝරගන්නයි කියලා රජතුමා அந்த කියනවා. வேளையில் தான் தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்றதான 4 பேர் வருகை தெரிந்து මේ கொள்ளப்படுகிறார். මොහොතේ තමයි දානියෙල් සහ ශාද්‍රාක් මේෂාක් ආබේද්නෙගෝ කියන අය එන්නේ. இந்த ராஜா சொல்லவில்லை சாதாரண குடும்பங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த எந்த குடும்பத்தில் என்றால் ராஜ குடும்பத்தில் இருக்கிறதான அந்த வித்துகளிலே தெரிந்து මේ கொள்ளுங்கள். රජතුමේ කිව්වේ නෑ සාමාන්‍ය පවුල් වලින් තෝරගන්නයි කියා. ඔව් පවසා සිටියේ රාජකීය වංශයට අයත් පවුල් වලින් තෝරගන්නයි කියා. ஆளுங்க ஆண்டவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ராஜ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் බලන්න ස්වාමීන් වහන්සේ තෝරගන්නදී රාජකීය පවුල් தமிழிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிற ராஜ குடும்பத்தின் வித்துகள் சீட் என்று ஆங்கில வேதாகமத்தில் அழகாக ඒ வரையறுக்கிறது. තාමත් පැහැදිලි ඉංග්‍රීසි බයිබලයේ මෙසේ කියනවා රාජකීය වංශයට අයත් පවුල් වල බීජය වලින්. ஹalleluya. හalleluya. நாங்க எந்த குடும்பம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். අපි මොන පවුලට අයත්ද කියලා ඔබ அந்த வித்து எங்களுக்குள்ள இருக்கான்னு தெரியும். ඒ බීජ අප තුළ තිබෙනවද කියලා இயேசுவின் ரத்தமாகிய வித்து வராதவங்க எல்லாம் ராஜ குடும்பத்துக்கு சொந்தம். යේසුස් වහන්සේගේ රුධිර නැමැති බීජය නොපැමිණි හැම කෙනෙක්ම රාජකීය වංශයට පවුලට අයත් නැහැ. நல்லவருங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாதவர்கள் வேற குடும்பங்களுக்கு சொந்தம், ராஜ குடும்பத்துக்கு இல்ல. හොඳින් සවන් දෙන්න. යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සෝදනු නොලැබුව අය, ලැබුව නැති අය ඔවුන් ඒ රාජකීය වංශයට අයත් නැහැ. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, நீங்க எந்த குடும்பத்துக்கு சொந்தம்? ළඟින් කෙනා බලන්න ඔබ මොන පවුලටද අයත්? பெருசா சொல்லிடுவோம், நாங்க இந்த குடும்பத்துக்கு சொந்தம், අපි ලොකුට කියන අපි මේ පවුලට අයත්, இந்த குடும்பத்துக்கு சொந்தம். අපි වගේ පවුලකට අයත්. ஆனா நான் பெருசா சொல்லுவேன், நான் ராஜ குடும்பத்துக்கு சொந்தம். නමුත් මම ලොකුවට කියා ගන්නවා මම රාජකීය පවුලට අයත්. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ராஜ குடும்பத்துக்கு சொந்தம். යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සෝදනු ලැබුව අය රාජකීය පවුලකට අයත්. சீக்கிரமாய் கடந்து செல்லும் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். ඔවුන්ව ගෙනෙනු ලැබුවා. இப்பொழுது ராஜ குடும்பத்துல கொண்டு வந்த உடனே அந்த ராஜாவின் போஜனத்தை இவர்களுக்கு கொடுக்கிறார். දැන් ඒ රාජකීය පවුලට ගෙනාවු ගමන් ඒ රාජකීය භෝජනය ඔවුන්ට දෙනු ලැබුණා. ஆனா இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த இந்த யூத வாலிபர்களுக்கு இருந்த போஜனமே வித்தியாசமானது. නමුත් මේ රාජකීය පවුලට අයත් මේ යුද ඒ තරුණයන්ට තිබු භෝජනය වෙනස්. இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லுவேன் என்றால், මේ සිදුවීම කෙටියෙන් කියන්නේ නම් இவர்கள் சொல்லிவிட்டார்கள், ராஜா அந்த போஜனம் எங்களுக்கு வேண்டாம். ඔවුන් කිව්වා රජතුමනි ඒ භෝජන අපට එපා. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ඔවුන් මොනවද ඉල්ලුවේ? என்ன கேட்டாங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙකුට දන්න මොනවද ඉල්ලුවේ? මොනවද ඉල්ලුවේ? பருப்பு மரக்கறியும். පරිප්පු සහ එළවලු තමයි ඉල්ලුවේ. இப்ப டெய்லி பருப்பு ஒரு கேம்ப்ல போட்டா கம்ப்ளைண்ட். හැමදාම අඳවරක පරිප්පු කැමර දුන්නොත් පැමිණිලි. பாருங்க, ராஜ குடும்பத்துல வந்து சொல்றாங்க, இறைச்சி எல்லாம் வேண்டாம், ராஜ போஜனம் எல்லாம் வேண்டாம், பருப்பு மரக்கறியும். බලන්න රාජකීය
පවුලට ඇවිත් කියනවා මට මස් වර්ග එපා මට ඕනේ එළවලු සහ පරිප්පු. அருமை தேவஜனமே, යහපත් දේවජනනි. இன்றைக்கு உலகத்தின் ராஜா உங்களுக்கு உலக காரியங்களை அனுபவிக்க கொடுப்பான். අද ලෝකේ රජු ඔබට ලෝකේ බොහෝ දේවල් භුක්ති பாவத்தை විඳින්න கொண்டு வந்து இதை புசியுங்கள் என்று கொடுப்பான். பாவத்தை கொண்டு வந்து. පාපේ ගෙනවිත් දීලා මේ අනුභව කරන්නයි කියලා இதை දෙයි. பாருங்க, இந்த ருசியா இருக்கு. බලන්න මේක රසවත් இதை තිබෙනවා. நீங்க அனுபவித்தா நல்லா புஷ்டிப்பா இருப்பீங்க. මේක ඔබ අනුභව කළොත් ඔබ පුෂ්ටිමත් වෙන්නේ. இதை கொஞ்சம் அனுபவித்து பாருங்க. මේකත් ඔබ අනුභව இந்த කරලා சினிமா බලන්න. கொட்டைக்கு போய் பாருங்க. ඔබ මේ සිනමා වලට ගිහලා බලන්න. அந்த டிராமாக்கு போய் பாருங்க. මේ නාට්‍ය බලන්න. அந்த கிளப்புக்கு போய் பாருங்க. ඒ ක්ලබ් එකට ගිහලා බලන්න. கொஞ்சம் புகையை இழுத்து பாருங்க. ටිකක් මේ දුම ඇදලා බලන්න. கொஞ்சம் இவ்வளவு போட்டு பாருங்க. එච්චරක් විතර අතුලට දාගෙන இந்த බලන්න. போஜனம் எல்லாம் வரும். මේ ඔක්කොම භෝජනේ. அப்ப நினைக்கிற நீங்க එවිට ඔබ හිතන්න ඕනේ இந்த ராஜாவின் போஜனம் எனக்கு சரி வராது. මේ රජුන්ගේ භෝජන මට හරියන්නේ නැහැ. எனக்கு சாதாரண போஜனம் போதும். මට සාමාන්‍ය භෝජනයක් ඇති. வெள்ளிக்கிழமை தோறும் எனக்கு வருகிற போஜனம் பரலோகத்தின் போஜனம். සතිවාර දිනයේදී මට එන්නා භෝජනේ ස්වාංගික இந்த භෝජනයයි. போஜனம் எனக்கு போதும். ඒ භෝජනේ මට ඒ ආහාර මට ඇති. அந்த ராஜாவின் காரியங்களுக்கு நாங்கள் ஒத்து போக கூடாது. ඒ රජුන්ගේ දේවල්ට අපි එකඟ වෙන්නට බෑ. நாங்க வெளியே போனோன்னு ஒத்து போறது. අපි එළියට ගිය ගමන් අපි ඒට එකඟ වෙනවා. சபைக்கு வராம வேற எங்கெல்லாம் போறது. සභාවට එන්නේ නැතුව වෙන කොහෙද යනවා. வேற ஆகாரம் புசிக்க போறது. වෙනත් ආහාර කන්නට යනවා. அதனால தான் டயபெட்டிக் வருது. ඒ නිසා තමයි දිය වැඩියා. எத்தனை பேருக்கு சோமா இருக்கணும்? කී දෙනෙකුට සුවයෙන් ඉන්නට ඕනේද? பரலோக ராஜாவின் போஜனத்தை புசிக்க நல்ல சுகம். ස්වාංගික රජතුමාගේ භෝජන අනුභව කරන්නද සුවසේ සිටිනවා. ஆவிக்குரிய ஜீவித்திலே நல்ல சுகம் இருக்கும் ஐயா. ආත්මික ජීවිතෙන්ද සුවේ වේ. இந்த தானியேல் சொல்லிவிட்டான், මේ දානියෙල් කිව්වා ஐயா மன்னிக்க வேண்டும். මට සමාව වෙන්නට ඕනේ. எனக்கு இந்த ஆகாரம் வேணும் சரி. මට මේ ආහාර හරියන්නේ அந்த නැහැ. ராஜாவின் போஜனத்தை வேற யாருக்கும் கொடுங்க. ඒ රාජකීය භෝජනේ වෙන எனக்கு ගන්නට வித்தியாசமான ஒரு போஜனம் இருக்கிறது. මට වෙනස් භෝජනයක් அது තිබෙනවා. சாதாரணமான போஜனம். ඒ තාමත් සාමාන්‍ය භෝජනයක්. ஆனால் அது பலனுள்ள போஜனம். නමුත් ඒ තාමත් ශක්තිමත් වූ භෝජනයක්. நாங்க நினைக்கிறது சாதாரணமா தான் வருது. අපි හිතන්නේ ඒක සාමාන්‍ය විදිහට நீங்க තමයි கேட்டுக் එන්නේ. கொண்டிருக்கிற வார்த்தைகள் சாதாரணம் என்று நினைத்துக் ඔබ கொண்டிருக்கிறீர்கள். අසාගෙන ඉන්නා වූ වචන සාමාන්‍යයි කියලා ඔබ හිතාගෙන இந்த ඉන්නවා. வார்த்தைகள் உங்கள் உள்ளே போன உடனே මේ වචන ඔබ ඇතුළාන්තරයට ගිය ගමන් இந்த சாதாரண வார்த்தைகள் அசாதாரணமாய் மாறும். සාමාන්‍ය වචන අසාමාන්‍ය වචන ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அசாதாரணமானது. ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්ගේ ජීවිත අසාමාන්‍ය அவன் විදිහට சொல்லிவிட்டான், இந்த போஜனம் எனக்கு தேவையில்லை. ඔහු කිව්වා මේ භෝජන මට එපා. எனக்கு சாதாரண போஜனம். මට සාමාන්‍ය භෝජන. அருமை தேவஜனமே, යහපත් දේවජනනි. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் ස්වාමීන් වහන්සේ සමග සිටි බව දේ වචනේ කියනවා. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ස්වාමීන් වහන්සේ සමග அவன் සිටියා. தைரியம் ஆண்டவருக்குள்ள இருந்தார். ඔව් එඩිතරව ස්වාමීන් වහන්සේ තුල සිටියා. அதனால அவன் சோதனைக்கு உட்பட்டான். ඒ නිසා ඔහු පරීක්ෂාවට ලක් කරනු ලැබුවා. அநேக வேதனைக்குள்ளாக செல்ல. බොහෝ වේදනා තත්ත්වයන් පසු කරා. ஆனால் ஒரு காரியம் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. නමුත් එක දෙයක් ඔබට මතකයේ තිබුණා. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මා සමග என் සිටියා. தெய்வம் என்னை விடுவிப்பார். මගේ දෙවියන් වහන්සේ මාව නිදහස් කළා. பக்கத்துல கேளுங்க, உங்க தெய்வம் விடுவிக்குமான்னு යාගේ கேளுங்க. දෙකෙනා ගහන්න දෙවියන් වහන්සේ எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்கிறவர். මගේ දෙවියන් වහන්සේ අපව නිදහස් කරනවා. பொல்லாத அக்கினியிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர். එන්න අපුරු ගින්නෙන් අපව නිදහස් எங்களுடைய කරනවා. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். අපගේ සීළු වාතාවරණයන් වෙනස් කරනවා. நாங்க சரியா இருக்கணும். නමුත් අපි හරියට ඉන්නට ඕන. நாங்க எடுக்கிற போஜனம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். අපි ගන්නා භෝජනයේ ආහාරය මොනවදයි කියලා போற දැනගන්න. இடம் என்னன்னு பார்க்கணும். අපි ගන්නා ස්ථානය මොකක්දයි කියලා எங்களுடைய බලන්න. சிநேகிதர் யாருன்னு பார்க்கணும். අපගේ මිත්‍රා කවුදයි කියලා யாரோட බලන්න. அடிக்கடி தொலைபேசியில பேசுறோம்னு கண்காணித்து பார்க்க කාත් வேண்டும். සමගද විටින් විට දුරකථනයේ අමතක කතා எங்களை நாங்கள் කරනවා. சோதித்து பார்க்க வேண்டும். අපව විමසා අපි බලන්නට ඕනේ. நேரம் கடந்து சென்றபடியால் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அடுத்த முறை இந்த தேவ செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். වෙලාව ප්‍රමාද වූ නිසා ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත ඇටියට ඊළඟ වතාවේදී මේ පණිවිඩය எங்கள் සම්පූර්ණ தேவன் விடுவிக்கிற தேவனாய். අපගේ දෙවියන් වහන්සේ අපව නිදහස් කරනවා. எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? කී දෙනෙකුට නිදහස් நான் වුණාද? விடப்பட வேண்டும். මම නිදහස් කරන්නට ඕනේ. வேதனுடைய கையிலே இருந்து நான் விடப்பட வேண்டும். ඒ පක්ෂි වැද්දාගේ අතින් මං ගැලවෙන්න வெளியே ඕනේ. நான் வர வேண்டும். එළියට එන්නට ඕනේ. பாலாக்கும் கொள்ளை நோய் என்னை தொட முடியாது. විනාශ කරන වසංගතේ මා ස්පර්ශ කරන්න கர்த்தர் බෑ. என்னோடு கூட இருந்து ස්වාමීන් වහන්සේ අප සමග என்னை සිටියා. விடுவிக்கிறார். අපව නිදහස් කරනවා. எனக்கு விடுதலை தேவை, எனக்கு என்னை ஆண்டவர் விடுவிக்கிறார் என்று சொல்லுகிற எல்லாம் எழுந்து நில்லுங்க. අපට නිදහස් ඕනේ ස්වාමීන් වහන්සේ මා නිදහස් කරනවා කියන අය. සියලු දෙනා නැගිට இப்ப සිටින්න. உங்களுக்கு தெரியும் உங்களோட கொள்ளை நோய் என்னன்னு. දැන් ඔබට දන්නවා ඔබගේ වසංගතේ මොකක්දයි කියලා. சமாதானம் இல்லாமல் இருப்பது ஒரு கொள்ளை நோய். සමාදානෙ නැතිව සිටීම වසංගතය. வீணான சிந்தனை ஒரு கொள்ளை நோய். නිෂ්පල වූ සිතුවිලි වසංගතය.
வீணான பார்வை ஒரு கொள்ளை நோய், නිෂ්පල බැලීම් පවා வீணான வார்த்தை ஒரு கொள்ளை நோய், නිෂ්පල වචන පවා வீணான இடத்துக்கு போகிறது ஒரு கொள்ளை நோய், නිෂ්පල ස්ථාන වලට යන එකත් வீணான වසංගතය. சிநேகிதம் ஒரு கொள்ளை நோய். වැරදි මිතුරු සම්බන්ධතාවයන් වසංගතයක්. ஆனால் கர்த்தர் என்னை விடுவிப்பார். නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔබ නිදහස් என்னை කරනවා. விடுவி ஆண்டவரே என்று சொல்றவங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ඔබ නිදහස් කරන මැනව කියලා කියන අය ඔබගේ දායක උත්සව ගන්න.